அந்த யாரோ ஒருத்தர் தான் இந்த கேமுக்கு பின்னாடி இருந்து ஒவ்வொரு மூவையும் கேர்ஃபுல்லா பண்றார். இது கூட அவரோட ஒன் ஆஃப் த மூவ் தான் என்றார். சரி, அப்படின்னா அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு? அவரை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? சந்திரன் குரூப்போட சிஇஓவை கண்டுபிடிச்சிட்டா அவங்க பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சேன். இப்போ சீனே அப்படியே உல்டாவாயிடுச்சு. இப்போ அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு தெரிஞ்சாதான் சிஇஓ கிடைப்பாரு போலயே. எந்த பக்கம் போனாலும் டெட் எண்டா இருக்கு. இப்போ என்ன பண்றது தேவ் என்றார் தினேஷ். தேவுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவன் வேலைக்கு சேர்ந்த உடனேயே இவ்வளவு பெரிய சேலஞ்சை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் அதில் சாமர்த்தியமாக செயல்பட்டு எப்படியாவது சிவாவின் குட் புக்ஸில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். தினேஷ் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டபடி, இந்த ஐடன் சீக் கேம் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. சீக்கிரமாவே அந்த மாஸ்டர் மைண்டை ட்ரேஸ் பண்ண ஒரு வழியை கண்டுபிடிச்சே ஆகும். நிச்சயமா அவ எங்க இருக்கிறான்னு நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு கூறினார். அவர்கள் சீரியஸாக மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கிவிட சிவா ருத்ரநிலத்தில் தனியாக இருந்தார். அவந்திகா இன்னும் திரும்பி வரவில்லை. அவள் வரவேண்டிய நேரம்தான். ஒரு லேசான மழைக்கு பிறகு வானிலை குளிர்ச்சியாக இருந்தது. நந்தினி இப்போது அவன் வீட்டு வாசலில் தான் நின்று கொண்டிருந்தாள். அவள் அழகான பிளாக் சாரி அணிந்திருந்தாள். ஓபன் ஏரில் லேசாக மேக்கப் போட்டிருந்தாள். சிவாவுக்கு எப்படி இருந்தால் பிடிக்குமோ அப்படியே தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். மூச்சை ஆழமாக இழுத்து நிதானப்படுத்திக் கொண்ட பிறகு காலிங் பெல்லை அழுத்தினார். காலிங் பெல் சத்தம் கேட்டு அவந்திகா தான் வந்துவிட்டாள் என்று நினைத்து சிவா சந்தோஷமாக கதவை திறந்தார். ஆனால் அங்கே நந்தினி நின்று கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே ஒரு கணம் உறைந்து விட்டான். அவளை அவன் கொஞ்சம் கூட அந்த இடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருக்க நந்தினி அவனிடம், என்ன சிவா, உள்ளவான்னு சொல்ல மாட்டியா? சரி, இது நம்ம வீடுதானே, நானே வரேன் என்று சொல்லிக்கொண்டே அவளாகவே வீட்டுக்குள் நுழைந்தார். சிவா சற்று சீரியஸாக, இப்ப எதுக்கு நீங்க வந்த என்று கேட்க நடந்து கொண்டிருந்த நந்தினி சட்டென நின்று சிவாவை திரும்பி பார்த்து, வேற எதுக்கு, உன்னை பார்க்க தான் வந்த. நீ இந்த நேரத்துல தனியா இருப்பேன்னு எனக்கு தெரியும் சிவா. அதனால தான் நான் உன்னை பார்த்து பேசலாம்னு வந்தேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா என்று கேட்டார். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு என்று சொல்ல ஒருமுறை அந்த வீட்டை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, உன்னை பார்த்தா பிஸியா இருக்கிற மாதிரி தெரியலையே, இன்னும் என் மேல கோவமா இருக்கியா என்று கேட்டுக்கொண்டே அவனுக்கு அருகில் நெருங்கி வந்தார். அதை புரிந்து கொண்ட சிவா அவளிடமிருந்து விலகி ஜன்னலுக்கு அருகில் சென்று நின்று கொண்டார். நந்தினியும் அவனுக்கு அருகில் வந்து நின்றபடி பேச ஆரம்பித்தார். அவந்திகா அப்போதுதான் வாசல் கதவை நெருங்கினார். அப்போது நந்தினியின் குரலை கேட்டு அப்படியே நின்று விட்டார். சிவா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முதல் தடவையா நான் உன் பக்கத்துல வரும்போது என் ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது தெரியுமா? உனக்கும் அப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும் என்றார். சிவாவுக்கு அவளுடைய வார்த்தைகளை கேட்கும் போது எரிச்சலாக இருந்தது. அவந்திகா வாசலில் இருப்பது இருவருக்கும் தெரியவில்லை. நந்தினி, ப்ளீஸ் ஸ்டாப். நீ என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட். உன்னோட டிராமா என்ன எதுவும் பண்ணாது. என் மனசுல நீ இல்ல. நான் என் மனசுல இருக்கிறத தெளிவா உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்கிருந்து கிளம்பு என்றான். ஆனால் நந்தினி அவனுடைய வார்த்தைகளை துளியும் பொருட்படுத்தாமல் அவன் கண்களை ஆழமாக பார்த்தபடி, அப்படியா? அப்போ நான் நிஜமாவே போயிடட்டுமா? நான் போனா நீதான் சிவா கஷ்டப்படுவ. ஏன்னா உன் வாய் தான் அப்படி சொல்லுது. உன் மனசு நிச்சயமா அப்படி சொல்லாது. நீ உன் இதயத்துல கை வச்சு கேட்டுப்பாரு. அது என்ன நினைச்சதா இப்பவும் துடிச்சுக்கிட்டு இருக்கு என்று சிரித்துக் கொண்டே கூறினார். இதை கேட்ட அவந்திகாவுக்கு தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. சிவா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். 3 வருஷமா நானும் நீயும் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்திருக்கோம். எத்தனையோ தடவை நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்க. அப்ப எனக்கு எதுவும் புரியல. இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் நீ என் மேல கோவப்பட்டாலும் 3 வருஷமா என் மேல நீ காட்டின அன்போட அழகான நினைவுகளை உன்னால மறக்க முடியாது சிவா. நீயே நினைச்சாலும் உன்னால என்ன மறக்கவே முடியாது. இத நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் இதயத்துல நானும், ஏன் இதயத்துல நீயும் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். நீ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு உன்னோட காதல் புரியல. நீ எப்ப என்னை விட்டு போனியோ அப்பதான் நான் உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா ஏதோ ஒரு ஈகோ என் காதல உன்கிட்ட சொல்ல விடாம தடுத்துருச்சு. என்னைக்கு நீ அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினியோ அப்பவே என்னோட ஈகோ என்னை விட்டு போயிருச்சு.
என்றார். பொறுமையை இழந்த சிவா, ஸ்டாப் இட் நந்தினி, உன் பேச்சை கேட்டு ஏமாறதுக்கு நான் பழைய சிவா இல்ல, எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல என்றார். அவள் குரலை உயர்த்தி, போய், நிச்சயமா உன் மனசுல நான் தான் இருக்கேன், உன்னால என்ன மறக்கவே முடியாது சிவா. எங்க உன் மனசுல ஏதோ ஒரு மூலையில என் நினைவுகள் இல்லன்னு என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம் என்று கேட்க அவன் சட்டென அவள் பக்கம் திரும்பினான். அவளுடைய கண்களை நேருக்கு நேராக பார்க்க நந்தினியால் அவனை எதிர்கொள்ள முடியவில்லை. அவள் ஓரடி பின்வாங்கினாள். அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று தெரியாமல் அவந்திகா கூர்மையாக கவனிக்க சிவா தீவிரமான குரலில், இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ என்ன செஞ்சாலும் என் மனசை மாத்த முடியாது என்றான். நந்தினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. அப்படி சொல்லாத சிவா, ப்ளீஸ், நான் செஞ்ச எல்லாமே தப்புதான், நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தி இருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேலும் என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு சிவா என்று கெஞ்சினார். அவள் அழுது கொண்டிருக்க சிவா மெல்ல அவளை நெருங்கி வந்தார். அவள் சிவாவின் கண்களையே ஆழமாக பார்த்தார். அவளை நெருங்கி வந்த சிவா, கெட் லாஸ்ட் என்று சொல்லி வாசல் கதவை சுட்டி காட்டினார். நந்தினியின் குரல் தழுதழுக்க, சிவா என்று சொல்ல சிவா கோபத்தோடு, உன்னை வெளியே போன்னு சொன்ன என்றார். எப்படியும் தன்னுடைய அழகை காட்டி சிவாவை தன் வலைக்குள் சிக்க வைக்கலாம் என்று முழு நம்பிக்கையோடு வந்திருந்தார். ஆனால் தன்னுடைய தந்திரம் பலிக்கவில்லை என்று தெரிந்த பின் அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சிவா, நீ அந்த அவந்திகாவுக்காக தானே என் மேல இவ்வளவு வெறுப்ப காமிக்கிற என்று சொல்ல சிவா மெல்லிய புன்னகையோடு, அவந்திகா என் லைஃப்ல வரவே இல்லைனா கூட உனக்கு என் லைஃப்ல இடம் இல்லை, நீ என்னோட முடிஞ்சு போன பாஸ்ட், ரொம்ப ரொம்ப கசப்பான பாஸ்ட், உன் கூட வாழ்ந்த 3 வருஷத்தை நான் என் லைஃப்ல இருந்தே கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், திரும்பவும் அதை ஞாபகப்படுத்தாத என்று சொல்ல நந்தினியின் கோபம் உச்சகட்டத்தை தொட்டது. வேண்டா சிவா, நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற, நான் நினைச்சா உன்னை இருந்த இடம் தெரியாம அழிச்சிட முடியும் என்று விரலை நீட்டி பேச, இந்த மிரட்டலை வேற யார்கிட்டயாவது வச்சுக்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது என்றான். அவள் கோபமாக ஒரு ஃப்ளவர் பாட்டை எடுத்து தரையில் வீசி எறிந்தார். அது உடைந்து நொறுங்கி விட்டது. சிவா, நிச்சயமா நீ இதுக்காக ஒரு நாள் வருத்தப்படுவ, என்னையே அவாய்ட் பண்ணிட்டல, உன்னை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபத்தோடு விறுவிறுவென வெளியேறினார். அவந்திகா சட்டென கதவுக்கு அருகில் இருக்கும் வளைவில் மறைந்து கொண்டார். அவள் சென்ற பிறகு சிவா கோபத்தோடு தன் கைகளை முறுக்கியபடி சுவற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டார். அதன் மூலம் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்ள நினைத்தார். நந்தினி சென்ற பிறகு அந்த வீடு அமைதியாக இருந்தது. அப்போது வீட்டுக்குள் சிவா மட்டும் தனியாக இருந்தார். கதவுக்கு வெளியில் அவந்திகா நின்று கொண்டிருந்தார். அவள் மீது சாரல் விட ஆரம்பித்திருந்தது. அவள் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அவள் சிவாவிடம் எதையோ சொல்ல வேண்டும் என்றுதான் ஆவலோடு வந்திருந்தார். ஆனால் நந்தினியும் சிவாவும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட பிறகு அவளால் உள்ளே போக முடியாமல் நின்று விட்டார். அவந்திகா தன் மனதில் எதையோ ப்ராசஸ் பண்ணி கொண்டிருந்தார். சிவாவின் கான்வர்சேஷனை கேட்ட பிறகு அவளுக்கு சிவா மீது இருந்த காதல் இன்னும் அதிகமாகிவிட்டது. மெதுவாக மழை தூறல் போட்டுக் கொண்டிருக்க அவந்திகாவின் இதயம் சிவாவை நினைத்து உருக ஆரம்பித்து விட்டது. அதே நேரம் இந்தியாவின் பார்டரில் இருக்கும் கேம்ப் ஒன்றில் புதிதாக சேர்ந்த சோல்ஜர் ஒருவன் எக்ஸைட்டிங்காக மேஜருக்காக காத்துக் கொண்டிருந்தார். IEQவில் சேர வேண்டும், மேஜரிடம் ஒர்க் பண்ண வேண்டும் என்பதுதான் அவனுடைய வாழ்நாள் லட்சியமாகவே இருந்தது. அந்த லட்சியம் இன்று நிறைவேறிவிட்டது. அந்த சந்தோஷத்தோடு அவன் மேஜருக்காக காத்துக் கொண்டிருக்க திடீரென கதவு வேகமாக திறக்கப்பட்டு மேஜர் உள்ளே நுழைந்தார். அவன் வந்தவுடன் அந்த இடத்தின் சூழலே பரபரப்பாக மாறிவிட்டது. புதிய சோல்ஜர் உடனே எழுந்து நின்று மேஜருக்கு சல்யூட் அடித்து மரியாதை செலுத்தினார். மேஜர் லேசாக தலையசைத்து அதை ஏற்றுக்கொண்டார். பிறகு அவன் உற்சாகத்தோடு, மேஜர் சார், நான் நியூ ஜாயினிங், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஐம் யுவர் பிக் ஃபேன், உங்களுடைய தைரியமும் புத்திசாலித்தனமும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். இன்னைக்கு தான் உங்களை நேர்ல பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன் சார். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார் என்றார். மேஜர் லேசாக சிரித்துவிட்டு, முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.